ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பர்ஃபெக்ட் என்லைனர்ஸ் எபிசோட் 21ஓட பார்ட் 2. பார்ட் 1 இன்னும் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ பார்ட் 2க்குள்ளே போகலாமா? அங்கே நம்ம இந்த ட்ரிங்க் பண்ணால குளிச்சுட்டு வந்து அவனுக்கு ஹேரை ட்ரை பண்ணி விட்டுட்டு இருக்கான் ஆர்க்கு. போதும் எனக்கு தூக்கம் வருதுன்னு அவன் பாட்டுக்கு புலம்பிக்கிட்டே இருக்க. வெயிட் பண்ணு, இந்த எல்லாத்தையும் முடிச்சிட்டேன், அவன் ஹேரெல்லாம் செட் பண்ணியாச்சு, கம்ப்ளைண்ட் பண்ணாமல் போ அப்படின்னு சொல்லி ஆர்க் சொல்கிறான். ஓகே எல்லாமே சரியா இருக்குன்னு சொல்லி டக்குன்னு போய் ஆர்க்குக்கு ஒரு கிஸ் பண்ணிட்டு குட் நைட் கீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் அப்படியே பெட்டில் படுத்துட்டான். அவனை பார்த்து சிரிச்சுட்டே அப்படியே ஆர்க் நின்றுட்டு இருக்கான். சேம் டைம் அடுத்து ஃபைஃபாவை தான் காட்டுறாங்க. ஃபைஃபா அப்படியே பெட்டில் படுத்து உருண்டுட்டு இருக்க. கரெக்டாக அங்கே வைன் வரான். வைன் வந்துட்டியான்னு சொல்லி பார்க்க லைட் ஆஃப் பண்ணிடுவான்னு அவன் கேட்குறான். என் பக்கத்துலேயே படுத்துக்கோ அப்படின்னு சொல்ல சரி ஓகே அப்படின்னு சொல்லி வைன் அப்படியே இவனை ஒரு வழியாக அங்கே படுக்க வச்சு பெட்ஷீட்லாம் போட்டு விட்டு ஒரு வழியாக செட்டில் பண்ணி விட்டுட்டான். அப்புறம் பக்கத்தில் படுத்திருக்க வைனை பார்த்துட்டு இந்த மாதிரி என் பக்கத்தில் நீ படுத்திருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு தனியாக படுத்தா பிடிக்காதுன்னு சொல்கிறான். உனக்கு உண்மையாகவே தனியாக படுத்தா பிடிக்காதான்னு வைன் கேட்க ஆமாம் அப்படின்னு சொல்கிறான். நான் அம்மா கிட்டேருந்து வந்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப போர் அடிக்கும். ஸோ நான் பெட்ரூமை யோத்தா கூட தான் ஷேர் பண்ணிப்போம். அப்புறம் நான் தனியாக வந்துட்டேன். அதுக்கப்புறம் என்னால் அவங்க கூட படுக்கவே முடியல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணேன். உனக்கு ஒன்று தெரியுமா, ஃபஸ்ட் நாங்கள் ஃப்ரெஷ்மேன் இயரப்போ நான் யோத்தா கூட தான் கேம்பஸில் ஸ்டே பண்ணேன். 2 பேரும் ஒரே ரூமில் இருக்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பட் ஒரு தடவை எனக்கு அவனுக்கு கன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நீ எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டியா அப்படின்னு சொல்லி வைன் கேட்குறான். ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக அவன் படுத்திருக்கான். பட் நான் வேணும்னு தான் அந்த மாதிரி பண்ணேன். ஏன்னா யோத்தா ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது அது எனக்கு பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவர் ஒரு நல்ல டிசிஷன் எடுத்தான்னு எனக்கு தோணுச்சுன்னு சொல்ல இப்படியே அடுத்தவங்களுக்காகவே எல்லாமே பண்ணிகிட்டே இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி வைன் கேட்குறான். அட்லீஸ்ட் உங்களை பற்றி கொஞ்சமாவது யோசிங்கன்னு சொல்ல இப்போ நான் என்னை பற்றி தானே யோசிச்சுட்ருக்கேன்னு சொல்லிட்டு வைன் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிட்டு படுத்துக்கிறான். வைனுக்கும் அது ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி அப்படியே யோத்தா சொல்ல ரொம்ப ஹாப்பியாக இருக்கா? ஆமாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்ல அப்புறம் அவனும் ஹக் பண்ணிக்கிட்டான். 2 பேர் அப்படியே ஹக் பண்ணிட்டு படுத்திருக்காங்க. ஆக்சுவலி இவனுங்க லவ் மட்டும் பண்ண மாட்டானுங்க, ப்ரப்போஸ் பண்ண மாட்டானுங்க, பட் எல்லா வேலையும் பார்ப்பானுங்க போல இருக்கு. அப்புறம் மார்னிங் 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஆமாம், இந்த பர்ஃபெக்ட் என்லைனர்ஸ் பிரேஸ்லெட்டை பற்றி நான் யோதா கிட்ட கேட்டேன். யோதா என்ன சொன்னாங்க? அது அது மெம்பர் ஒருத்தர் இருக்காரா, அவர் தான் கொடுப்பாரா. தவானை பற்றி சொல்கிறியா? உங்களுக்கு தவானை தெரியுமா? கேட்டிருக்கேன், பட் நான் பார்த்ததே இல்லை. அவரை பார்க்கும்போது ஒரு அங்கிள் வைப் கிடைக்குது எனக்கு அப்படின்னு ஃபைஃபா சொல்கிறான். சரி, அவங்க அப்பா அம்மாவோட பணம்லாம் வேணான்னு சொல்லிட்டு தனியாக ஏதோ ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்குன்னு சொல்ல எனக்கும் அதே மாதிரி இருக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குன்னு வைன்னு சொல்கிறான். சரி, இப்போ என்ன பண்ணுற? நான் அந்த ஃபெஸ்டிவல் டைமு போய் அங்கே வாங்கணுமா, பூத் எப்போ ஓப்பன் ஆயிருக்குன்னு தெரியல. ஸோ நான்கு போகணும்னு சொல்ல எங்கே போகணும்? அதான் எங்க நான்னா என்ன, அது ஒரு சிட்டி அப்படின்னு சொல்லி வைன்னு சொல்ல அப்படியா, சரி நீ ப்ராப்பராக சொல்லி அதான் எனக்கு தெரியல. சரி, எப்போ போகிற? நெக்ஸ்ட் வீக் போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி வைன்னு சொல்கிறான். என் கூட நீங்கள் வர முடியுமான்னு ஃபைவாவை பார்த்து கேட்க நானா வரேன் அப்படின்னு சொல்கிறான். உண்மையாவா? இவ்வளோ ஈஸியாக முடிஞ்சிச்சு? ஆமாம், இவ்வளோ ஈஸி இல்லாமல் வைன் கேட்டால் எல்லாமே கிடைக்கும்ல என்கிட்டன்னு சொல்ல நான் இன்னொன்று உங்ககிட்ட கேட்கலாமா அப்படின்னு வைன் கேட்குறான். கேளு அப்படின்னு சொல்லி பைப்பா சொல்ல அது யோதா சொன்னாங்க இது வரைக்கும் யாரையுமே உங்கள் பெட்டில் படுக்க வைக்க மாட்டீங்கன்னு சொல்லி, அது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்டு அப்படியே வைன் ஒரு மாதிரி அப்செட் ஆயிட்டான். ஆமாம், அது உண்மைதான். அப்போ முன்னாடி என்கிட்ட இதை பற்றி சொல்லவே இல்லை, எதுக்கு சொல்லணும்? நான் உங்கள் கூட 2 டைம் படுத்திருக்கேனே. அதனால என்ன? வேற யாரும் கிடையாது, நீ வைன், உனக்கு எல்லா ப்ரையாரிட்டியும் இருக்குன்னு சொல்ல அது கேட்கும்போது வைனுக்கு அப்படியே ஹாப்பி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே எந்த கொஸ்டினும் கேட்க வேணான்னு தோணுது, நீங்கள் சாப்பிடுங்க, நம்ம கிளம்பலான்னு சொல்லிட்டு வைக்கப்பட்டுட்டே வைன் சாப்பிட அப்புறம் பைப்பாவும் சாப்பிட்டான். அதுக்கப்புறம் வைனை பிடிச்சி ஒரு பக்கம் ஜேவும் பெண்ணும் பிடிச்சி இழுத்துட்டு வராங்க. விடுங்கடான்னு கத்திட்டே இருக்க அதெல்லாம் முடியவே முடியாது, இந்த டைம் நீ போன டைம் மாதிரி ஓடி போகவே முடியாது, ஒழுங்கா வந்துரு அப்படின்னு சொல்லி ஜேவும் பெண்ணும் கத்திட்டே இருக்காங்க. இங்கே பாரு, உனக்கு பின் வேணுமா வேணாமா, நீ இப்படியே பண்ணிட்டு உனக்கு பின்னே கிடைக்காது, உட்கார அப்படின்னு சொல்லி உட்கார வைக்க எனக்கு பின் ஒன்றும் தேவையே இல்லை, போடா, எனக்கு எதுவுமே வேணாம், நான் போறேன் அப்படின்னு சொல்ல பென் சொல்றான், டே கொஞ்சம் அமைதியா இருடா, ஏன்டா இந்த மாதிரி பண்ற, கொஞ்சம் புரிஞ்சுக்கடா, வெயிட் பண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த பொண்ணு சொல்றா, நம்ம பூத்தோட டிஷர்ட் வந்துருச்சு அப்படின்னு எல்லாரும் கிளாப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே ஒரு மாதிரி கடுப்பா இருக்கு எனக்கு. பட் அதை ப்ரமோட் பண்றதுக்கு கண்டிப்பா ஒருத்தர் வரணும். அது நம்ம ஃபேக்கல்ட்டியில ஒரு மாடல் தேவைப்படுது. அந்த மாடல் யாரு தெரியுமான்னு சொல்ல ஐயோ என்ன மட்டும் கூப்பிடாதீங்கன்னு சொல்ல நம்ம ஹேண்ட்ஸம் வைன் தான்,
இந்த வருஷம் பர்ஃபெக்ட் 10 லைனர்ஸில் ஜாயின் பண்ணவர் தான், எல்லாரும் கிளாப் பண்ணுங்கன்னு சொல்ல, அட பாவிகளா ஏன்டா என்னை படுத்துறீங்கிற மாதிரி ஒயினுக்கு கடுப்பாக இருக்குது. ஹாய், நானும் மாடலிங் பண்ண வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைஃபா வந்து நிற்கிறான். இவங்க இங்கே வந்தாங்கிற மாதிரி ஒயின் அவனை பார்த்துட்டே இருக்க, இது தப்பான மேஜருக்கு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன் ஃபைஃபான்னு அந்த பொண்ணு சொல்ல, அப்படிலாம் இல்லை, பட் நான் ஒரு டைம் ஒன்று உள்ளே அலோவ் பண்ணிட்டேன்னா வெளியே விட மாட்டேன், ஓகேவான்னு சொல்ல, எனக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லை, நானும் மாடலிங் பண்ண ரெடியாக இருக்கேன்னு அவன் சொல்கிறான். சரி ஓகே ஜாலின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் மாடலிங்க்கு நிற்க வச்சுட்டாங்க, ஃபைஃபாவையும் ஒயினும். ஸோ அங்கே வந்து அளவெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கப்பு ஹோல்ட் பண்ணிக்கிறது, அந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் பண்ணுறது, அப்புறம் ட்ரெஸ்ஸிங்ஸ்லாம் பண்ணிவிட்டு 2 பேரும் ஒன்றா ஃபோட்டோ எடுக்கிறது, அந்த மாதிரி தான் எடுக்கணுமா. ஸோ 2 பேரும் இப்படி பேசிகிட்டே இருக்க, நீ எதுக்கு ஃபோட்டோ ஷூட்க்கு வந்தங்கிற மாதிரி ஒயின் அவனை பார்த்துட்டே இருக்க, இங்கே பாரு உன் கூட நின்று எடுக்கணும்னு தோணுச்சு அதனால தான் வந்தேன்னு சொல்ல, எனக்கு இதில் விருப்பமே இல்லை, இங்கே பாரு உன்னோட சின்ன பிரச்சனையாக இருந்தால் கூட அதை ஹாப்பியாக ஹேண்டில் பண்ணிக்கலாம், ஓகேவா அப்படின்னு சொல்ல, அடுத்து நீங்கள் வந்து எல் ஷேப்பில் வந்து டிஷர்ட் போடணும், ஆனால் நீ ரொம்ப குட்டியாக இருக்கியே அப்படின்னு சொல்லி ஒயினை பார்த்து சொல்ல, நான் பக்கத்தில் நின்று அவனை ஹக் பண்ணிட்டா கொஞ்சம் பெருசாக இருக்குல்லன்னு சொல்லி ஃபைஃபா சொல்ல, அந்த பொண்ணு சிரிக்கிறா. ஃபோட்டோ ஷூட் எப்போ மேம் அப்படின்னு சொல்ல, என் பேர் உங்களுக்கு தெரியுமான்னு அந்த பொண்ணு கேட்குறா ஃபைஃபா கிட்ட. நம்ம 2 பேரும் ஓரினேஷனில் மீட் பண்ணியிருக்கோம்ல, வா ஹாப்பியாக இருக்குது, பரவாயில்ல என் பேர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்ல, நான் எப்படி உன்னை மறப்பேன் அப்படின்னு சொல்லி ஃபைஃபா பேசிகிட்டு இருக்க, முறைச்சிக்கிட்டே நிற்கிறா ஒயின். சரி ஓகே, நெக்ஸ்ட் வீக் 2 பேரும் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு வந்துடுங்க, ஓகே தேங்க்ஸ் ஃபைஃபா, தேங்க்ஸ் வாயின் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்ல, ஓகே ஓகே பாயின்னு சொல்லிட்டு வாடா சாப்பிட போகலான்னு வாயினை பார்த்து கூப்பிட, இல்லை நான் என் ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன்னு சொல்கிறான். அவங்களாம் போயாச்சேன்னு சொல்ல, போயாச்சா எங்கே போனாங்க, ஆல்ரெடி நான் அவங்கக்கிட்ட போங்கன்னு சொல்லிட்டேன், நான் உன்னை டோமில் ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன், ஸோ போயாச்சுன்னு சொல்ல, சரி ஓகே பாவா முதல்ல சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போகலான்னு சொல்லி ஃபைஃபா ஒயினை கூப்பிட, எதுக்கு இப்படிலாம் ஃபோர்ஸ் பண்ணுறீங்க, நான் ஒன்றும் ஃபோர்ஸ்லாம் பண்ணல, உனக்கு என் கூட வரது எப்பயுமே பிடிக்கும்ல, வாடா அப்படின்னு சொல்லி அவன் கையை பிடிச்சி அப்படி இழுத்துட்டு போகிறான். அதுக்கப்புறம் 2 பேரும் பூரியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போகிறாங்க. இந்தாங்க உங்கள் ஃபுட்டுன்னு எடுத்து வச்சுட்டு 2 பேரையும் பார்த்துட்டு, மறுபடியும் வந்துட்டீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு அகெயின் 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 அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்கான் பூரி டான்ஸ் பண்ணிட்டு. ஒயின் அவனை பார்த்துட்டு ஹாய் பூரின்னு சொல்ல, ஹாய் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிகிட்டே இருக்க, ஃபைஃபாவை பார்த்துட்டு, டே என்னடா எக்ஸ்ட்ரா சேர் எதுவும் வேணுமா, இல்லை உன்னோட ஸ்பெஷல் பர்சனுக்கு இது மட்டும் போதுமானு சொல்ல, என்ன சொல்கிறீங்க ஒன்றும் புரியலன்னு வாங்கின்னு சொல்ல, அது வந்துன்னு சொல்ல, டே ஓவரா பேசாத போய் தொலை அந்த பக்கம் ஒர்க் இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி ஃபைஃபா சொல்ல, சரி ஓகே ஓகே நான் போயிட்டு வரேன்ப்பான்னு சொல்ல, போடா சரி சாப்பாடு என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போக, சரி நம்ம எத்தனை டைம் இங்கே வந்து சாப்பிட வந்திருக்கோம் அப்படின்னு வாங்கி கேட்குறான். ஏன் கேட்குற, ஒன்றும் இல்லை நம்ம எத்தனை டைம் இங்கே வரோன்னு தெரில, நான் அந்த நோட் புக்கை வேற எடுத்துகிட்டு வரலையே அப்படின்னு சொல்ல, அந்த நோட் புக்கில் 2-3 டைம் ஒன்றா சாப்பிடணும்னு போட்டிருக்குல்ல அதான், பரவாயில்ல நீ மறந்தது நல்லது தான், நம்ம ரூல்ஸ் இல்லை விட்டுரு அப்படின்னு சொல்ல, இல்லை பட்டு எத்தனை டைம்னு நோட் பண்ணிக்கிறது நல்லது தானே, நீ எதுக்கு கேட்குற, இல்லை அடிக்கடி ஃப்ரீயாக ஃபுட்டு ட்ரிங்க் எல்லாம் வாங்கி தரீங்களே அதான் அதை ஞாபகம் வச்சுக்கணும், ஜஸ்ட் 5 or 10 டைம்ஸ்னா ஓகே தானே அப்படின்னு சொல்ல, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லட்டா, அந்த கவுண்டிங்லாம் வேணாம், லைஃப் ஃபுல்லாக உனக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க நான் ரெடியாக இருக்கேன்னு சொல்லி ஃபைஃபா அவனை பார்த்து சொல்ல, ஃபோன் வருது, சாரிப்பா நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், டின்னருக்கு என்னால் வர முடியாதுன்னு நினைக்கிறேன், அம்மாவை இன்னொரு நாள் பார்க்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கிட்டேருந்து ஃபோன் வருது. பேசிட்டு ஃபைஃபா ஃபோனை கட் பண்ணிட்டான். ஒயின் அவனை பார்த்துட்டு, என்ன அம்மா வராங்களா, ஆமாம் நாளைக்கு வராங்களா, நீ பிக்கப் பண்ண போகலையா அப்படின்னு வயன் கேட்க, இல்லை நான் போகல, அவங்களுக்கு தான் நிறைய பசங்க இருக்காங்களே, இந்த டைம் வேற யாராவது பிக்கப் பண்ணிக்கிட்டோம், ஒரு மாதிரி டல்லாக இருக்க மாதிரி இருக்குது, அப்படிலாம் இல்லை, நான் அடுத்தவங்கள பற்றி ரொம்ப ஓவராக கேர் பண்ணிகிட்டே இருக்கேன், இந்த டைமாவது என் மனசில் என்ன இருக்குன்னு அதை பற்றி யோசிக்கணும்னு நினைக்கிறேன்னு ஃபைஃபா சொல்கிறான். அதுவும் கரெக்டு தான் சொல்லி ஒயின் அவனை பார்த்துட்டே இருக்க, நீ எல்லாத்துலேயுமே கரெக்டாக தான் இருப்ப, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல, உண்மையாக தான் சொல்கிறியாங்கிற மாதிரி ஃபைஃபா அவனை பார்த்து கேட்க, ஆமாம் அதைத்தான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு, நீங்கள் எல்லாத்தையுமே சரியாக தான் பண்ணுவீங்கன்னு அவன் கன்னத்தில் கை வைக்க, இந்த மாதிரி என் பக்கத்தில் நீ இருந்தா எப்பயுமே எல்லாமே நான் சரியாக தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஃபைஃபா அப்படியே ஒயினை பார்க்க, சரி சாப்பிட்லாமான்னு சொல்லி 2 பேரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஃபைஃபாக்கு. அப்படியே ஒயினை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டே இருக்க, அதுக்கப்புறம் டோமுக்கு வந்து அமைதியாக உட்காந்து சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கா ஒயின். என்னடா சிரிச்சுட்டே இருக்க, ஒன்றும் இல்லை ஃபோனை பார்த்து, ஃபோன் ஆப்பில் தான் இருக்குது, என்னடா பார்க்குற, ஒன்றும் இல்லை அப்படின்னு ஜே கிட்ட சொல்ல, வர வர நீ ஒரு மாதிரி மாறிட்ட, உன்னை சுற்றி லவ் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன்னு சொல்ல, என்ன லவ் வந்துருச்சு, லவ் எல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் என்ன சைனிங் ஆகிருக்கே, சீரியஸாக தான்டா சொல்கிறேன், உனக்கு அது புரியாமல் இருக்கலாம், பட் நான் சொல்லி தான் ஆகணும், இப்போல்லாம் நீ வேற மாதிரி இருக்க என்னோட லிட்டில் ஒயின், ஃபைஃபா தான் உன்னை ரொம்ப மாற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்படியே சிரிச்சுட்டே இருக்கான் ஜே. லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு ஒயின் அப்படியே அமைதியாக இருக்க, சரி ஓகே நான் போகிறேன்னு சொல்லிட்டு ஜே அவனோட பெட்டுக்கு போயிட்டான். ஃபைஃபாவை பற்றி யோசிச்சுக்கிட்டே ஒயின் அப்படியே சிரிச்சுட்டே இருக்க, என்னமோ நடக்குது பாங்கிற மாதிரி ஜே அவனை பார்த்துட்டு தலையாட்டிட்டு உட்காந்துருக்க.
அப்புறம் சிரிச்சுட்டு அப்படியே வாங்கி உட்காந்துருக்கான். அடுத்த நாள் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பேசிட்டு வர, டே இன்னைக்கு ஃபைஃபாவை பார்க்க போகலையான்னு சொல்லி பென்னும் ஜேவும் கேட்க, டே டெய்லி பார்க்க போவாங்களடா, நீ அப்படித்தானடா பண்ணுவ அப்படின்னு சொல்லி 2 பேரும் கேட்குறாங்க. இன்னைக்கு நான் எங்கேயும் போலடா, உங்க கூட இருக்கணுமா? ஆமாம் சீனியர் என்னோட கார் கேட்டிருக்காங்க, இன்னைக்கு ஏதோ ஆர்ட் கேலரிக்கு தேவையான திங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணணுமா, ஸோ நாங்கள் 2 பேரும் பூத்துக்கு ஹெல்ப் பண்ண போகிறோம், நீ வரையா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, சரி சரி நானும் வரேன்னு வாயின்னு சொல்கிறான். சரி ஓகே இப்போ தான் ஹாப்பியாக இருக்கு வந்து தொலை அப்படிங்கிற மாதிரி ஜேவும் அவனை இழுத்துட்டு அப்படியே போயிட்டே இருக்கான். 3 பேரும் போகிறாங்க. அங்கே பூத்துக்கான அரேஞ்ச்மெண்ட் அவங்க பூத்தை ரெடி பண்ணிட்டு இருக்க, எல்லா திங்ஸையும் எடுத்துகிட்டு போய் வச்சு டயர்ட் ஆயிடுச்சு. ஐயோ இதான் கடைசி ரவுண்டா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆல்ரெடி முடிச்சாச்சுடா, சீக்கிரம் வாங்கடா, எனக்கு ஒரு மாதிரி இருக்குடா, டயர்டாக இருக்குடான்னு வைன் புலம்பிகிட்டே இருக்கான். இருடா போயிடலான்னு சொல்ல, அதுக்குள்ளே மறுபடியும் ஒரு மெசேஜ் வருது. அதாவது சீனியரோட கிளாஸ்லேருந்து இன்னும் கொஞ்சம் திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரணும், ஃபேக்கல்ட்டி பில்டிங்லேருந்துன்னு வர. ஐயோ மறுபடியும் முதல்ல இருந்தா மீண்டும் மீண்டுமா அப்படிங்கிற மாதிரி வைன் டென்ஷனாக, நான் போயிட்டு வரேன்டா, எனக்கு ஒரு வேலை இருக்குன்னு போக, இரு எங்க போற, டே விடுங்கடா நான் போறேன்னு வைன் சொல்ல, அதெல்லாம் முடியவே முடியாது, ஹெல்ப் பண்ணுன்னு வந்துட்டீல வந்து தொலைன்னு சொல்ல, அட பாவிகளான்னு சொல்லி புலம்பிட்டு மறுபடியும் போறான். அப்புறம் ஒரு வழியா அங்கே இருக்க திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு. அப்பா ஒரு வழியாக வேலையெல்லாம் முடிஞ்சாச்சுன்னு நினைக்கிறேன். எல்லாரும் போயாச்சுடா, வாங்கடா நம்மளும் போயிடலான்னு ஜெய் சொல்கிறான். கொஞ்சம் பிரேக் எடுத்துகிட்டு போகலான்டா, எனர்ஜி எல்லாம் இங்கேயே போயிடுச்சுன்னு பென்னு சொல்கிறான். ஆமாடா எனக்கும் டயர்டாக இருக்குது, வீட்டுக்கு போனால் போதுன்னு இருக்குன்னு சொல்ல, சரிடா நம்ம போயிடலாம், லேட் ஆயிடுச்சுல, வாங்க போகலான்னு சொல்லி 3 பேரும் போகலான்னு ட்ரை பண்ணேன். என்னாச்சுடா உங்களுக்கு, ஏன்டா பேயை பார்த்த மாதிரி கத்துறீங்கன்னு வாங்கி கேட்க, திடீர்னு ஆன்னு ஒரு கத்திட்டு ஃபைஃபா பின்னாடி வந்து நிற்க, பயந்து போய் எல்லாருமே ஏறிட்டானுங்க. ஆக்சுவலி பேய் பார்த்த மாதிரி கத்திட்டு இருக்காங்க. இங்க பாரு, மோஸ்ட் ஹேண்ட்ஸமான கோஸ்ட்னா நான் தான் அப்படின்னு சொல்லி ஃபைஃபா அப்படியே சிரிச்சுட்டே பக்கத்துல வர, வீட்டுக்கு போலையான்னு ஃபைஃபாவை பார்த்து கேட்க, இல்லை எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, உங்களுக்கு, நாங்களும் இப்பதான் ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சோம், எங்க டாஸ்க் எல்லாத்தையும் முடிச்சோம், ஸோ தனியா போகணுமேனு யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்ப்பா அப்படின்னு சொல்ல, இன்னும் என்னோட ஒர்க்லாம் முடியல, இன்னும் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணிட்டு தான் நான் வருவேன், எனக்கு வேலை இருக்கு, சரி நீங்க கிளம்புங்க பாய்ன்னு சொல்லிட்டு ஃபைஃபா சிரிச்சுட்டு அந்த பக்கம் போக, வயன் அவனை பார்த்துட்டே நிக்கிறான். அப்புறம் அப்படியே பின்னாடியே போயிட்டான். டேய் வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு ஃபைஃபா பின்னாடி போறான்னு சொல்லி 2 பேரும் பேசிட்டு இருக்கானுங்க. பாரு அவன் டோட்டலா மாறிட்டான், அவன் டோம்க்கெல்லாம் வரமாட்டான்னு நினைக்கிறேன், நம்ம போலாம், நம்ம ஃப்ரெண்டு ரொம்ப நாள் ஆச்சு நம்மளை விட்டு போயின்னு சொல்லி பென்னும் ஜேவும் போயாச்சு. அடுத்து இங்க ஒர்க்லாம் பண்ணிட்டு இருக்கான் ஃபைஃபா. என்னாச்சு அப்படின்னு சொல்லி வைன் கேட்க, அம்மா வராங்க, என் காண்டோக்கும் வருவாங்க, ஸோ அவாய்ட் பண்றக்காக தான் நான் இங்க ஒர்க் இருக்குன்னு சொல்லி இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஏன் இந்த மாதிரி பண்றீங்க, என்னை கூப்பிட்டுருக்கலாம்ல, தனியா எப்படி எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுவீங்கன்னு சொல்ல, தனியா இருக்கணும்னு தான் நினைச்சேன், பட் நீ உன் ஃப்ரெண்ட்ஸோட இருந்தீல, பட் உங்க கூட நான் இருக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி வைன் அவனை பார்த்து சொல்ல, நான் தனியா இருக்க வேணான்னு தான் நினைக்கிறேன், ஏன்னா நீ எப்பயுமே என் கூடயே இருக்கீல, ஆமா நான் எப்பயுமே உங்க கூடயே தான் இருப்பேன், எப்பயுமே நீங்க தனியா இருக்கணும்னு அவசியமே இல்லைன்னு சொல்ல, வர வர நீ ரொம்ப அழகா தாண்டா பேசுறேன்னு சொல்ல, நான் உண்மையா தான் சொல்றேன்னு வைன் சொல்றான். நீ ரொம்ப கியூட்டா பேசுறேன்னு சொல்லி ஃபைஃபா அவனை பார்த்து சொல்ல, சிரிச்சுக்கிட்டே அமைதியா இருக்கான். சரி ஓகே, என்னோட பர்ஃபார்மன்ஸ் ரிஹர்சல் ஆரம்பிக்க போறேன், நீ வேணா பாக்குறியா, அது இன்ஜினியரிங் மார்க்கெட்காக நான் வந்து பர்ஃபார்ம் பண்ணணும், சாங் ஒன்று ப்ளே பண்ண போறேன், பாக்குறியா அப்படின்னு சொல்ல, பாக்குறேன், சரி வா போய் பர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பர்ஃபார்ம் பண்றதுக்காக வரான். ஸ்டேஜ்ல வந்து எப்பயுமே நார்மலா கேஷுவலா பேசுற மாதிரி பேச, நீங்க என்ன ஸ்கூல் ஸ்டூடெண்டா, நல்லா நார்மலா அழகா பேச ஆரம்பிங்கன்னு சொல்ல, சரி ஓகே நான் ஆரம்பிக்கவா அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்வாதி ஹாய் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்ல, இந்த மாதிரிலாம் பேச வேணாம், இதெல்லாம் ஸ்கூல்ல தான் பேசணும், இங்கெல்லாம் இப்படி பேச வேணாம், ஜஸ்ட் அப்படியே ஸ்டைலா நடந்து வந்து ஒரு ஸ்மைல் மட்டும் பண்ணிட்டு அப்படியே பாட ஆரம்பிச்சா எல்லாருக்கும் உங்க மேல லவ் வரும்னு சொல்ல, உண்மையாவா அப்படின்னு ஃபைஃபா கேட்குறான். ஆமான்னு வைன் சொல்ல, அவனும் அதே மாதிரி போயிட்டு வந்து அப்படியே பாடலான்னு உட்காரான். இப்போ என் மேல உனக்கு லவ் வந்துருச்சா அப்படின்னு சொல்லி கேட்க, அவனை பார்த்து வைன் லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டே இருக்கான். சொல்லு நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்ல, ப்ளீஸ் பாட ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, சரி பாடாண்டா அப்படிங்கிற மாதிரி ஃபைஃபா சாங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டா. ரொம்ப கியூட்டா அழகா அப்படியே கிட்டார் ப்ளே பண்ண, பாட்டு பாடுன்னு சொல்லி அந்த மூமெண்ட்டு ஹாப்பியாக போயிட்டு இருக்க, அவன் பாடுற பாட்டை ரசிச்சு கேட்டுட்டு வைன் அங்கே உட்காந்துருக்கான். ஆடியன்ஸ்லாம் எப்படி கேட்பாங்கன்னு தெரியல, பட் இவன் அந்த பாட்டை ரசிச்சு கேட்டுட்டே இருக்க, அது ஒரு அழகான லவ் சாங்கு, 2 பேரோட ரிலேஷன்ஷிப்பை அப்படியே மீன் பண்ணுற மாதிரியான சாங்கு. ஸோ ரொம்ப க்யூட்டாக அழகாக அப்படியே ஃபைஃபா பாட, இவன் அதை கேட்கன்னு சொல்லி அந்த மூமெண்ட் போயிட்டு இருக்க, தன்னையே மறந்துட்டாரு வைன் பையன், அப்படியே அமைதியாக உட்காந்துட்டே இருக்க, பாட்டு எப்போ நின்றுச்சுன்னு கூட தெரியல, அப்படியே கனவுல மிதந்துட்டு இருக்க, ஃபைஃபா பக்கத்தில் வந்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்கா, இவனுக்கும் சுத்தமாக காதலே விழுகல, அமைதியாகவே இருக்க, ஏ வைன் என்ன பண்ணிட்டு இருக்க நீ, என் பாட்டு எப்படி இருக்கு, நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, ஓ நீங்க பாடியாச்சான்னு சொல்லி கேட்க, நீ என்கிட்ட என்ன கொஸ்டின் கேட்ட எனக்கு தெரியலையே, அட பாவி நல்லா பாடினா இல்லையான்னு கேட்டேன்டா அப்படின்னு சொல்லி பைப்பா சொல்ல, ரொம்ப சூப்பரா இருக்கு, கண்டிப்பா இந்த ஈவெண்ட்ல பாட்டு நீங்க பாடி முடிச்சதுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு உங்க மேல லவ் வந்துரும் பாருங்கன்னு சொல்ல, அப்படியா
அப்படிதான் சொல்றியா அப்படின்னு சொல்லி பைஃபா அவன் பக்கத்தில் உட்கார, ஆமாம் ஏன்னா உங்கள் சாங் ரொம்ப அழகாக இருந்ததுன்னு சொல்ல, உண்மையாகவே நல்லா இருந்துச்சான்னு சொல்லி கேட்க அப்படியே குனிஞ்சிட்டான். அவனோட ஃபேஸில் கை வச்சு, சொல்லுடா என் பாட்டு நல்லா இருந்ததான்னு சொல்லி பைஃபா அப்படியே வைனை பார்த்து கேட்க, ஏன்னா உனக்கு என்ன பிடிக்கும்ல அப்படின்னு சொல்லி கேட்க, அப்படியே அதை பார்த்த உடனே வைனுக்கு என்ன பேசுதுன்னு புரியல. ஒரு செகண்ட் அமைதியாயிட்டான். அது நீங்கள் பாடும்போது கீழே குனிஞ்சு பாடும்போது ரொம்ப அழகாக இருக்குது, பார்க்கறதுக்கு ரொம்ப சார்மிங்காக இருக்க மாதிரி இருக்குது, உங்களோட வாய்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது, அப்புறம் உங்களோட ஸ்மைல் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது அப்படின்னு ஒன்று ஒன்று சொல்லிகிட்டே இருக்கான். இப்படி நீங்கள் பாடினா என் கண்ணை உங்ககிட்டேருந்து எடுக்கவே முடியலன்னு சொல்ல, உண்மையா நீ அப்படி தான் யோசிக்கிறியா? சரி, எனக்கு என்ன ஃபீலிங்ஸ் வந்திருக்கு தெரியுமா? அந்த ஃபீலிங்ஸை நான் உங்ககிட்ட சொல்லவான்னு சொல்ல, என்ன பேசுகிறீங்க? என்னோட ஃபீலிங்ஸ் ரொம்ப நாளுக்கு முன்னாடி உங்ககிட்ட வந்துருச்சு. ஏன்னா எனக்கு எப்பயுமே ஒன்று ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி வைஃபா அவன் பக்கத்தில் போய், என் கண்ணை உங்ககிட்டேருந்து எப்பயுமே என்னால் எடுக்கவே முடியாது, அந்த அளவுக்கு எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு, ஐ லைக் யூ வைன் அப்படின்னு சொல்லி ப்ரப்போஸ் பண்ணிட்டான். வைன் இது கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அப்படியே அமைதியாக வைஃபாவை பார்த்துட்டே இருக்க, வைஃபா பையன் சும்மா இல்லாமல் வைனுக்கு க்யூட்டாக அழகாக ஒரு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். கிஸ் அப்படி லென்த்தியாக போயிட்டு இருக்க இந்த எபிசோடை இங்கே முடிச்சிட்டாங்க. ஒரு வழியாக 2 பேருக்கு இடையில ஆல்ரெடி எப்போவோ லவ் வந்துடுச்சு, பட் சொல்லாமே வச்சிருந்த லவ்வை நம்ம வைஃபா பையன் மனசு திறந்து அப்படியே சொல்லிட்டான். ஸோ பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு. ஸோ அடுத்த எபிசோடில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் இருக்குது, ரொமான்டிக் சீன்ஸ் கூட இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கணும். 1 வீக் வெயிட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், வீடியோ பற்றிய கருத்துக்களை சொல்லுங்கள். அடுத்த எபிசோட் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.